ஓகே. ஹலோ காய்ஸ். நம்ம இன்னைக்கு 30th டிசம்பருக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த பாக்ஸை தொட்டுருச்சு, டச் பண்ணிச்சு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸை டச் பண்ணிட்டு மேலே இல்லை ஒன்று மேலே போயிட்டு கீழே வரும், இல்லை கீழே வந்துட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கீழே டச் பண்ண உடனே உங்களுக்கு மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மேக்ஸிமம் இந்த இதில் தெரியுதுங்களா, இந்த பாக்ஸை டச் பண்ணிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். இல்லைன்னா இந்த இது மேலே இருக்குது இந்த 2 ஓபியில் ஏதோ ஒரு ஓபியில் டச் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து ஃபால் தான். மேக்ஸிமம் கீழே வேரிஸாக தான் இருக்கும். ஒன்று இந்த ஓபி இல்லை இந்த ஓபி இங்கே எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிற அளவுக்கு கீழே இறங்கிடும். ஸோ ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் நல்லா கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆகி இன்றைக்கி ரீடெஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கும் எப்படியும் மறுபடியும் கிராஷ் ஆக தான் போகுது. நம்ம நிஃப்டியுமே அதே தான் நடக்க போகுது. ஒன்று இங்கே இல்லை இங்கே போயிட்டு கீழே இறங்கும். ஏன்னா இந்த கடைசி இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மியூட்டடாக தான் இருக்குது. மார்னிங் மூவ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைமில் மூவ்மெண்ட் இருக்குது, மற்ற டைம் சும்மா தான் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் நியூ இயருக்கு அப்புறம் இந்த மாதிரி மூவ்மெண்ட் நல்லா எதிர்பார்க்கலாம். சடனாக கீழே இறங்கும்ட்டு எதிர்பார்க்குறோம். இந்த அளவுக்கு வரலாம். இந்த ஓபி உங்களுக்கு தெரியுதா, இந்த ஓபி இன்னும் மிட்டிகேட் ஆகாமல் இருக்குது, இந்த கேப் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஆர்டரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு வேணால் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மேலே தான் போகும். ஒன்று இந்த பாக்ஸு இல்லை இந்த பாக்ஸு, இது ரெண்டுமே ஓபி 4 ஹவர்ஸ் ஓபி. இந்த ரெண்டில் எங்கே உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சைன் காட்டுதோ நீங்கள் அங்கே என்ட்ரி நம்பி எடுக்கலாம். உங்களோட மொதல் டார்கெட் இதுவாக இருக்கும், இன்னையோட லோவாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட்டு இந்த அளவுக்கு இறங்கலாம், இந்த ஓபிக்கு கீழே வரைக்கும் வரும். ஸோ நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு இல்லைனாலும் இந்த வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 ஓபியில் ஒரு ஓபியில் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நியூ இயர் அன்றைக்கி ரொம்ப மூவ்மெண்ட் டல்லாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஆல்ரெடி நம்மளுக்கு மட்டும் எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரைடே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எதுனாலும். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.